நீட் தேர்வு மையங்களில் ஏற்பட்ட மின்தடை காரணமாக தேர்வு முடிவுகளை வெளியிட தடை விதித்து மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றமும் உத்தரவிட்டுள்ளது. ஆவடி கேந்திரிய வித்யாலயா பள்ளி மையத்தில் கடந்த 4ஆம் தேதி இளநிலை நீட் தேர்வு எழுதிய 13 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர். பிற்பகல் 2 மணி முதல் 5 மணி வரை நடந்த தேர்வில் கனமழையால் 3 மணியிலிருந்து 4:15 மணி வரை மின்தடை ஏற்பட்டதாக மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். தேர்வு மையத்திற்குள் மழைநீர் புகுந்ததால் மாற்று இடத்தில் அமர அறிவுறுத்தப்பட்டதாகவும் கூறியுள்ளனர். இதுபோன்ற தடங்களுக்கு இடையே குறைவான வெளிச்சத்தில் திறம்பட தேர்வு எழுத முடியவில்லை என மாணவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கூடுதல் நேரம் கேட்டும் ஒதுக்கப்படவில்லை எனவும் தேசிய தேர்வு முகமைக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் கூறியுள்ளனர். தங்களுக்கு மறுதேர்வு நடத்துவதுடன் இந்த வழக்கு முடியும் வரை நீட் முடிவுகளை வெளியிட தடை விதிக்குமாறும் மாணவர்கள் மனுவில் கோரியிருந்தனர். இந்த வழக்கு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஆஜரான ஒன்றிய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சுந்தரேசன் மாணவர்களின் கோரிக்கை குறித்து பதிலளிக்க கால அவகாசம் கோரினார். இதையடுத்து மனுவுக்கு பதிலளிக்க ஒன்றிய அரசு தேசிய மருத்துவ ஆணையம் மற்றும் தேசிய தேர்வு முகமைக்கு உத்தரவிட்ட நீதிபதி அதுவரை நீட் முடிவுகளை வெளியிட தடை விதித்தார். விசாரணை வரும் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதேபோல மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் உள்ள தேர்வு மையம் ஒன்றில் மின்தடை காரணமாக சரியாக தேர்வு எழுத முடியவில்லை என மாணவி ஒருவர் அம்மாநில உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கின் விசாரணையை ஜூன் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி அதுவரை நீட் முடிவுகளை வெளியிடவும் தடை விதித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.